அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். திருஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கின் வண்ணம் இசையும் உரையும் செழித்து விளங்குகின்ற இந்த ஆன்மீக அனுபவத்தில் இன்றைக்கு நாம் ஆதிரை நாள் அனுபவத்தில் நிற்கின்றோம். நமக்கு பௌர்ணமி தொடங்கி திருவாதிரை நட்சத்திரம் வரை மார்கழி திருவாதிரை அனுபவம் வாய்த்திருக்கிறது. காலையே ஆதிரை நாள் விழாவை அடிப்படையாக கொண்ட அப்பர் பெருமானுடைய செய்திகளை நாம் சிந்தித்தோம். அப்பருடைய வாக்குகளை அடிப்படையாக கொண்டு ஆதிரை நாளால் அது வண்ணம் என்பதாகிய அடிப்படை நமக்கெல்லாம் பெருமான் நாம் எவ்வண்ணமோ அவ்வண்ணம் நம்முடைய திரையை நீக்குகிற அடிப்படையை வைத்திருக்கிறான். இரண்டாவது, இந்த நாளைத்தான் பெருமான் தன்னுடைய நாளாக கொண்டிருக்கின்றான் என்ற உண்மையை அப்பரடிகள் நமக்கு ஆதிரை நாள் உகந்தான் என்பதாக பேசி அமைக்கின்றார். இன்னும் ஆதிரை நாளை ஆர்திரை நாள் என்பதாகத்தான் திருஞான சம்பந்தர் முன்மொழிந்ததை அதே சொல்லால் ஆர்திரை நாள் உகந்தான் என்று அப்பரடிகளும் வழிமொழிகிறார். அதாவது காலையில் சொன்னது திருஞான சம்பந்தர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே எடுத்து பயன்படுத்தி திருநாவுக்கரசர் ஆர்திரை என்பதாக ஆதிரை நாளை பற்றி பேசுகிறார் என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம். அதிலே இன்னும் அடிப்படை கபாலி அல்லது மயிலாப்பூர் தலத்தோடு கூடத்தான் இந்த அனுபவத்தை தொடங்கி வைத்து பேசுகிறார்கள். அதனால்தான் தில்லைப்பதிகத்திலே கபாலீச்சரத்தானை வைத்து அப்பரடிகள் பாட்டை இந்த பட்டுடுத்து தோல் போர்த்து பாம்பொன்றார்த்து பகவனார் பாரிடங்கள் சூழ நட்டம் சிட்டராய் தீயேந்தி செல்வார் நம்மை தில்லை சிற்றம்பலத்தே கண்டோம் இந்நாள் விட்டிலங்கு சூலமே வெண்ணூல் உண்டே ஓதுவதும் வேதமே வீணை உண்டே கட்டங்கம் கையதே சென்று காணீர் கரைதேர் மிடற்றியம் கபாலியார்க்கே என்று அந்த பாடலின் இறுதியில் திருச்சிற்றம்பல பதிகத்தில் சொல்லுகின்ற அடிப்படையில் கபாலியோடு இணைத்து நாம் ஆதிரை நாளை அனுபவிப்பதற்கான வாய்ப்பை நமக்கு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அமைத்திருக்கிறார்கள். இரண்டாவது, தில்லை சிதம்பரத்திலேயே நாம் இந்த நடராஜ பெருமானை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் தலைமையிடம் அதற்கு தியாகராஜ பெருமானை அடிப்படையாக கொண்டு திருவாரூர் தான் திருவாதிரை திருவிழாவிற்கு மூலமானது. ஆதிரை என்று சொன்னவுடனே ஆன்மாவை பற்றிய விஷயம் ஆர்திரை அனுபவத்தில் இருக்கிற மறைப்பு, ஆன்மாவின் மறைப்பு அல்லது ஆன்மாவின் அனுபவத்தில் இருக்கிற மறைப்பு. ஆன்மாவின் மறைப்பு என்று சொல்ல அருளாளர்கள் விரும்பவில்லை. ஆதலினால் ஆர்திரை, ஆர்னா அனுபவம், திரைனா மறைப்பு, அனுபவத்தில் இருக்கின்ற தடையை நீக்குகிற ஒரு விழாவாக அதை அமைக்கிறார்கள். இந்த விழா நேரடியாக நாம் உயிர்களை வைத்து நாம் கொண்டாடுகின்ற பங்குனி உத்தர விழா போல இல்லாமல் இறைவனை வைத்தே கொண்டாடுகின்ற விழாவாக மதிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நால்வர் பெருமக்களுடைய வலியுறுத்துகிற அடிப்படை. அதாவது ஆதிரை நாள் என்ற விழாவின் அடிப்படையில் பெருமான் தன்னுடைய விழாவாக அதை எடுத்துக் கொள்ளுகின்றான். அதற்கு இன்னும் நம்முடைய அப்பரடிகளுடைய திருப்பயற்றூர் பதிகத்தில்
ஆவகை ஆவர் போலும் ஆதிரை நாளர் போலும் தேவர்கள் தேவர் போலும் திருப்பயற்றூரனாரே என்று சொல்லுகின்ற அந்த வரி நமக்கு உதவுகிறது. மேலும் ஆதிரை நாளால் அது வண்ணம் என்று சொல்லுகின்ற அந்த திருவாரூர் பதிகத்தில் அன்பர்கட்கு அம்மான் ஆரூர் ஆதிரை நாளான் என்றே அவனை அமைத்து பெருமான் ஆரூர் பெருமான் தன்னுடைய நாளாக அந்த ஆதிரை நாளை வைத்திருக்கிறான் என்ற அடிப்படையை விளக்குகின்றார் அப்பரடிகள். பங்குனி உத்தர விழா 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு உயிர்கள் பிறக்கின்ற அந்த அடிப்படையில் உயிர்களின் மூலமான இறைவன் என்ற ஏற்பாட்டில் அது நடத்தப்பெறுகிறது. அதே திருவாரூரில் இறைவனை வைத்தே நடத்தப்பெறுகின்ற விழா ஆதிரை விழா. அந்த ஆதிரை விழாவினுடைய நோக்கம் எல்லா இடத்திலேயும் இருக்கிற பரம்பொருள், அதுதான் பாரூர் பவம் என்ற அந்த பாடலில் ஓர் ஊரும் ஒழியாத வகையில் எடுத்து ஆடுகின்ற பெருமான் என்ற குறிப்பை அப்பரடிகள் தருகிறார். எந்த ஊரும் அதிலே விலகிவிடாத வகையில் எல்லாவற்றையும் எடுத்து ஏற்றுகின்ற பெருமான் தான் அந்த ஆரூர் அந்த ஆதிரை அனுபவத்துக்கு உரிய பெருமான். அப்படி என்றால் ஆன்மாவை அடிப்படையாக கொண்ட இறைவன் மட்டுமில்ல, ஆன்மாவை அடிப்படையாக கொண்ட இறைவன் யாருன்னு கேட்டா ஒரு தனி முதல்வனாக இருக்கிற அந்த இறைவனை பற்றிய பேச்சின் அர்த்தம். கொஞ்சம் நுட்பமா பங்குனி உத்தர விழாவுக்கும் ஆதிரை நாள் விழாவுக்கும் உள்ள வேறுபாடு இது. பங்குனி உத்தர விழாவில் ஒருத்தர் இங்க அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவர் இருக்கலாம், சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவர் இருக்கலாம், அல்லது உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருக்கலாம். யாரை பத்தியும் கவலை இல்லை. உலகம் முழுக்க 27 நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் உயிர்களா அல்லது மனிதர்களாக வாழ்கிறவர்கள். அவங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை பெரியவனாக ஆக்கிறது பங்குனி உத்தர விழா. மாசி அஸ்தம் தொடங்கி பங்குனி உத்தரம் வரை. ஆனா அந்த இறைவன் யாருன்னு கேட்டா எல்லா உலகத்திலையும் ஒரு ஊரும் ஒழியாமல் இணைத்து வைத்திருக்கிற பெருமான். அவனுடைய விழாவாகவே அமைக்கிறது தான் மார்கழி திருவாதிரை அப்படிங்கிறது. அந்த வேறுபாட்டோட உள்ள இருக்கிற இறைவன்னா ஒரு அர்த்தம், உள்ள இருக்கிற இறைவன் யாருன்னு கேட்டா எல்லாமாகவும் இருக்கிற இறைவன் அர்த்தம். இந்த உள்ள இருக்கிற இறைவனுக்கும் எல்லாமாகவும் இருக்கிற இறைவனுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டா, நமக்கு உள்ளே இருக்கிற இறைவன் வெளிக்கு உள்வெளி, எல்லாமாகவும் இருக்கிற இறைவனுக்கு பேரு வெளி. இந்த வெளிக்கு உள் வெளி போய் கடந்து நீங்க எல்லாத்தையும் இணையறது தான் நமக்கு கொடுக்க போற பெரிய அனுபவம். இந்த அனுபவம் தான் அருணகிரிநாதர் அனுபவிச்சது, வள்ளற் பெருமான் அனுபவிச்சது, நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் அனுபவிச்சது, நம்ம சைவ மரபுல இருக்கிற அருளாளர்களுக்கு எல்லாம் கிடைச்ச அனுபவம். அந்த பெரிய கடந்த அனுபவம், அந்த அனுபவத்தை தான் தருவதற்கு உரிய இறைவன் யாருங்கிறத அடையாளம் காட்டுறது தான் மார்கழி திருவாதிரை விழா. அதனாலதான் அந்த ஒரு நாள் விழாவில் பெருமான் குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்கிறான். நீங்க எந்த வகையில இருக்கிறீங்கிறத எதிர்பார்க்கிறான். இந்த எதிர்பார்ப்பைத்தான் ஆதிரை நாளால் அது வண்ணங்கிற பாடல்ல முழுக்க நம்ம அப்பரடிகள் விளக்குகிறார் என்பதை நம்ம காலையில சிந்தித்தோம். இந்த ஆதிரை அப்புறம் இந்த மாதிரி அந்த ஆணி திருமஞ்சனம் இதெல்லாம் நடராஜரை வச்சு அந்த புகழ் அடைந்த விழாக்கள் வந்துட்டதுனால நமக்கு இந்த விழாக்கள்லாம் வந்த உடனே எது ஞாபகத்துக்கு வருதுன்னா நடராஜ பெருமான் ஞாபகத்துக்கு வந்து விடுகிறார். நடராஜ பெருமான் ஞாபகத்துக்கு வந்த உடனே நமக்கு என்ன கேள்வி வந்துடும்னா, இந்த கூத்து நடனம் இதுலலாம் எந்த மாதிரி ஒரு தெளிவு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துடும். அதுல எல்லாருக்கும் முன்னாடி அதை பத்தி கொஞ்சம் விவரமா விரிவா பேசினவர் காரைக்கால் அம்மையார். அவங்க ஒரு பெரிய, அதாவது ஒரே ஒரு, அதாவது அண்டம் என்ன விசிற ஆடுகின்ற பெருமான், அதாவது எல்லா அண்டங்கள்லையும் போய் விசிறி அடிக்கிற மாதிரி தலைமுடி சுத்துது அவனுக்கு.
அந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை அவங்க நீங்க பெருமானுடைய தலைமுடியிலேயே இந்த எல்லா அண்டங்களும் போய் அதை பிடிச்சி கட்டி வச்சிருக்கிற மாதிரி ஒரு காட்சியை நமக்கு மனக்கண்ணில் உருவாக்குவாங்க காரைக்கால் அம்மையார். அண்டமுறை நிமிர்ந்தாடும் ஆலங்காட்டு அண்ணல். அப்ப இந்த அண்டமுறை நிமிர்ந்தாடுகின்ற அண்ணல்ங்கிற ஒரே விஷயமா பார்த்ததுதான் எல்லாருக்கும், நாம எல்லாரும் பார்க்கறதுக்கு உரிய விழா திருவாதிரை விழா. காரைக்கால் அம்மையார் பார்த்ததுக்கு பிறகு அவங்க பார்த்தது, அவங்களுக்கு கிடைச்சது, அது ஒரு எல்லாருக்குமான ஒரு வழியா காட்டுறதுக்கு உரிய விஷயம் இல்லை. எப்படிப்பட்ட விஷயம் இருக்குது அப்படிங்கிறது காரைக்கால் அம்மையார் வேலை. எப்படிப்பட்ட விஷயமா பெருமானுடைய ஆட்டத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு கேட்டா அதை காட்டினவங்க காரைக்கால் அம்மையார். ஆனா அதை அடையிற முறை, இந்த உயிர்கள் பிறந்து இறந்து நிறைய மாதிரி வேற வேற மாதிரி உயிர்கள் இருக்குது, இதெல்லாம் எப்படி அதை அடையும் அப்படிங்கிற முறைக்கு தான் நடராஜர் வர்றார், தியாகராஜர் வர்றார், அதுக்கப்புறம் ஒற்றியூர் தியாகராஜர் வர்றார். இந்த படிநிலையெல்லாம் எதுக்குன்னு கேட்டா அதை சென்று அடைகிற முறைக்கு இருக்கிற அந்த படிநிலைகள் அப்படின்னு நாம முதல்ல அதை உள்வாங்கிக்கணும். இப்ப திருமூலர் பாடுற அந்த திருக்கூத்து தரிசனம், அதுக்குள்ள சிவானந்த கூத்து, அதுக்கப்புறம் சுந்தர கூத்து, அற்புத கூத்து, பொன் தில்லை கூத்து, பொன் பதி கூத்து, இப்படிங்கிற தலைப்புல எல்லாம் உங்களுக்கு திருமூலர் நிறைய பாடல்களை ஏறத்தாழ ஒரு 100 பாடல்களுக்கு மேல நமக்கு கொடுத்திருப்பார். அந்த 100 பாடல்கள்லயே நீங்க அனுபவிக்கிறத எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக்கி நமக்கு விளக்கப்படுத்தினவர் யாருன்னு கேட்டா உமாவதி சிவாச்சாரியார். இப்போ இந்த திருக்கூத்து தரிசனம் அப்படிங்கிறத வகைப்படுத்தி சொன்ன திருமூலர் ஒரு 2 பாட்டுல அதை தொகுத்து சொல்லியிருப்பார். முதல்ல திருக்கூத்து தரிசனம்னா என்ன அப்படிங்கிறது, எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கெங்கும் தூங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டு அது. இதுல என்ன உங்களுக்கு இந்த பாட்டுக்கு இப்ப நாம் தனியா அதை பெரியாவில படிக்கிறதால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் பாருங்க, எந்த இடத்தையும் விட்டு விடாமல் இருக்கிற பெருமானை கண்டுகொள்ளுகிற விஷயம் ஆதிரை சொன்னல. அந்த ஆதிரை எப்படி, அந்த ஆதிரை நாள்ல சொல்லப்படுகிற இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத விளக்கிறது இந்த பாட்டு. அவ்வளவுதான். எல்லா இடமும் இறைவனுடைய திருமேனி தான், எங்கும் சிவசக்தியாக இருக்கிறார்கள், எங்கும் சிதம்பர அனுபவமாக இருக்கிறது, எங்கும் நடனமாக இருக்கிறது, அப்புறம் எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டு. அதாவது சிதம்பரங்கிற ஒரு விஷயத்துல சொல்ற விளையாட்டுங்கிறத நீ ஏதோ நடராஜ பெருமான பாக்குறதா மட்டும் நினைக்காத. ஒவ்வொரு விஷயமும் விளையாட்டு தான். விளையாட்டுனா நடனம், கூத்து. இந்த இடத்துல விளையாட்டுனா அந்த விளையாட்டு இல்ல, நடனம் அல்லது கூத்து அல்லது பெருமானுடைய இயக்கம். அந்த மாதிரி நீங்க அந்த அந்த விஷயத்தை ஞாபகம் எடுத்துக்கணும். உடனே உங்களுக்கு எது வரக்கூடாது, இந்த சயின்டிபிக்கா ஒரு விளக்கம் சொல்லுவாங்கல்ல, என்ன விளக்கம், இந்த நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் இதெல்லாம் வச்சு எலக்ட்ரானும் புரோட்டானும் சிவம் சக்திலாம் விளக்கம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. அது அந்த மாதிரி இருக்குதுங்கிறத ஒன்னா உணர்த்தலாம் அது மூலமா. ஏன் அப்படின்னா அது எல்லாமே எது சடன்னு நாம ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே என்ன, உலகத்துல நீங்க நாம அனுபவிக்கிற எல்லா ஆற்றல்களும் எல்லா பொருள்களும் அறிவு இல்லாதவை. அதனால எந்த அளவுக்கு அல்டிமேட்டா உலக பொருள்கள் இருந்து நீங்க எடுத்து காட்டினாலும் அது எல்லாமே இது சடம் தான். அதனாலதான் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, எங்கும் திருமேனி, இறைவனுடைய திருமேனினா அருள் அல்லது சக்தி. அந்த திருமேனியாகத்தான் நீங்க இந்த உலகத்தை பாக்குறீங்க. ஆனா அதுக்குள்ளேயே சிவத்தை பார்க்க மாட்டீங்க. ஆனா சிவம் அதுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்தவர் என்ன பண்ணாருன்னா எங்கும் சிவசக்தின்னு போட்டார். எங்கும் திருமேனி தான் முதல்ல. இது சடப்பொருள் தான் இந்த உலகம். ஆனா இந்த உலகம் இயங்குதுன்னு சொன்னா சிவசக்தியா இல்லைன்னா இயங்காது. சிவசக்தியானா அம்மாவும் அப்பாவும் இல்ல, இந்த சடப்பொருள்களா இருக்கிற எல்லாவற்றிலும் ஞான பொருளான இறைவனுடைய ஆற்றல் இல்லை என்றால் அது இயங்காது. அதுக்குதான் எங்கும் சிவசக்தி. அதுக்கப்புறம் என்ன போறாருன்னா எங்கும் சிதம்பரம்.
இந்த எங்கும் சிதம்பரம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருளை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிதம்பரம்னா ஒரு இடம் உங்களுக்கு தெரியும், தில்லைன்னு தெரியும். அதுக்கு இன்னும் பேர் என்ன இருக்குது? புண்டரீகபுரம், வள்ளிபுரம், பிரம்மபுரம், சிதம்பரம், இன்னும் தகராலயம், இதெல்லாம் அந்த ஊருக்கு தான் பேர். சீகாழிக்கு பிரம்மபுரம் இருக்கிறது, அது வேற. அது பிரம்மனுடைய தலையை கொஞ்ச நாள வர்ற விஷயம், அந்த பேர் வேற. ஆனா பிரம்மம் என்கிற இறைவனுடைய இடம்னு சொல்றது அந்த அர்த்தத்துல பிரம்மபுரம் அப்படின்னு சொன்னா சிதம்பரத்துக்கு தான் பேர். சீர்காழிக்கு 12 பேர்ல பிரம்மாபுரம்னு ஒண்ணு சொல்றாரு பார் திருஞான சம்பந்தர். அதுக்கு வரலாறு என்ன? ஒரு புராண வரலாறு, பிரம்மனுடைய தலையை அறிந்தது. அந்த வரலாற்று லிஸ்ட்ல தான் அது வரும். ஆனா பிரம்மம் என்கிற கடவுள் அது இருக்கிற இடம் எதுன்னு கேட்டா சிதம்பரம் அல்லது பிரம்மபுரம் அல்லது வள்ளிபுரம் அல்லது புண்டரீகபுரம் அல்லது தகர ஆகாயம் இப்படின்னு அதுக்கு நாம வச்ச பேர் இல்ல. அந்த சாமவேதத்தில் இருக்கிற சாந்தோக்கிய உபநிடதத்திலேயே இந்த பேர்லாம் தான் இருக்கு. எந்த பேரு? இப்ப நான் சொன்ன இந்த பேர்லாம் இத ரொம்ப தெளிவா தகராலய ரகசியத்துல பாம்பன் சாமி எடுத்து எழுதியிருக்கிறார். அதுக்குள்ள நீங்க உபனிஷத்தை போய் படிச்சாலும் இதெல்லாம் இருக்கும். அவ்வளவுதான். அதை எடுத்து எழுதுறது மட்டும் இல்ல, நாமும் அந்த சாந்தோக்கிய உபநிடத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். இதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்ம பொருளை பத்தி சொல்லும் போது எல்லா இடத்திலேயும் கடவுளை நீங்க அனுபவிக்கிறதுக்கான ஒரு கேப் இருக்குதுன்னு அர்த்தம். நாம சொல்றது இந்த சிதம்பரம் சொல்றப்ப இது கொஞ்சம் நுட்பமானது. இது என்ன கொஞ்சம் நுட்பமானதுன்னு கேட்டீங்கன்னா, சிதம்பரங்கிறது கோயில்னு பேர் வச்சிருக்கீங்கல்ல, சரிங்க. மருந்தீஸ்வரர் திருக்கோயில், அப்புறம் கபாலீஸ்வரர் திருக்கோயில், அப்புறம் திருக்கழுகுன்ற திருக்கோயில், இப்படி பேர் எழுதுறோம்ல. இதுக்கும் கோயிலுங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? உடனே நீங்க சிதம்பரம் சொல்லிடக்கூடாது. ஒரு ஊரை சொல்லி அது கோயில்னு சொல்றோம்ல, இத வெறுமனே கோயில்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? இந்த இடம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அழுத்தமா இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கணும். இதே மாதிரிதான் சுவாமி, சாமி அப்படின்னு ஒரு ஆளுக்கு தான் பேர், மற்ற ஆளுக்கெல்லாம் சாமின்னு பேர் கிடையாது. அதாவது கணபதி சாமி, பார்வதி சாமி, அதுக்கப்புறம் என்ன ஐயனார் சாமி, ஏகப்பட்ட சாமியே பேர் சொல்லிதான் நீங்க சாமின்னு சொல்லணும். ஆனா சாமின்னு ஒரு ஆளை சொல்றீங்கன்னா அது ஒரே ஒரு ஆளுக்கு தான் அந்த சாமிங்கிற பேரே பொருந்தும். அப்படி ஒரு ஆள் யாருன்னா முருகன் தான். அதுக்கு சாமிங்கிறத வடமொழியில சுவாமி அப்படின்னு எழுதுறல்ல. இந்த சுவாமி என்கிற பெயருக்கு அந்த பெயரால் மற்ற கடவுளர்களினுடைய பெயரை சேர்த்து சொல்லலாம். ஆனால் சுவாமி என்று சொன்னால் முருகனுக்கு மட்டுமே உரியது. இதை எழுதினது நாம இல்ல, அமரசிம்மம் என்கிற அமரகோசனுடைய நிகண்டுல வர்ற செய்தி, வடமொழியில இருக்கிற நிகண்டுல இருக்கிற செய்தி. இதை எடுத்து முருகனுடைய வரலாறுல எழுதினவர் காஞ்சி பெரியவர், சங்கராச்சாரியார் போன பெரியவர். அந்த கல்கி இதெல்லாம் அது தொடர்ந்து எழுதினார். இப்ப என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி கோயில்னு சொன்னா சிதம்பரம்ன்றது சிதம்பரம்னா அந்த இடம் ஞாபகத்து வரக்கூடாது. என்ன சொன்ன பாருங்க, பிரம்மம் என்கிற கடவுள் இருக்கிற இடம் பிரம்மபுரம். அந்த பிரம்மபுரம் என்பதுதான் எது? கோயில். அப்ப கடவுள் எங்கெங்க இருக்கிறாரோ அங்கெல்லாம் சிதம்பரம் வச்சுங்க. இப்ப கடவுள் எங்கெங்க இருக்கிறாருன்னு எப்படி சொல்றது? கடவுள் இல்லாத இடம் இல்ல. ஆனா அப்ப அந்த மாதிரி ஒரு பொருள் சொன்னீங்கன்னா தான் எங்கும் சிதம்பரம். இப்ப அதை எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா, இப்ப நம்ம புத்தகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த புத்தகம் கடவுளா இல்லையானா இது கடவுள் தான். திருமுறைன்னு நினைக்க கூடாது நீங்க. இந்த புத்தகம் இந்த வடிவத்துல இப்படி இருக்கணும் அப்படின்னா இத இந்த மாதிரி மேட்டர்ல கடவுள்ங்கிற ஒரு விஷயம் இணையணும். அப்படி இல்லைன்னா இது புத்தகமா இந்த உலகத்துல இருக்காது. இதுதான் புத்தகம் அல்லது எந்த பொருளுக்குமான வரலாறு. ஏதாவது நாம தத்துவத்துல வந்தா, நீங்க இது வெளியில இருந்தா முட்டாள்தனமா தெரியும்.
கடவுள் இருக்கிறாரு, அப்புறம் தத்துவத்துல உண்மை இருக்குதான்னு ஆராய்ச்சி பண்ண வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்க வரணும். அப்பதான் விஷம் கொடுத்தாலும் அது எதுவா மாறும்? அமுதமா மாறும். இப்ப இதுல கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாதான் நீங்க இது போய் இப்ப கல்லாணைக்கு கரும்பு கொடுக்க முடியும். கல்லாணைக்கு உயிர் வராது, ஆனா அதை செயல்படுத்த முடியும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, அதுக்கு உயிர் ஏற்ற முடியாது, அதை செயல்படுத்த மட்டும் நீங்க முடியும். எப்ப முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு உள்ள கடவுளுங்கிற ஆற்றல் இணைஞ்சிருக்கு பாருங்க, அந்த ஆற்றலை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எங்கும் சிதம்பரம் அர்த்தம். பொதுவா சிதம்பரம், நேரா சிதம்பரங்கிறது எதுன்னு கேட்டா, ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் என்று சொல்லுகிற இடத்தில் இருக்கிற இதய ஆகாயம் தான் சிதம்பரம். நம்ம உடம்புல நான் நாம கைய வச்சு சொல்ற அந்த இதயத்துக்கு நுரையீரலுக்கு நடுவுல கைய வச்சு நான் சொல்றேன்ல, அந்த இடத்துல இருக்கிற ஆகாயத்துக்கு பேர் தான் சகர ஆகாயம், இதய ஆகாயம், சிதம்பரம், புண்டரீகபுரம், வள்ளிபுரம், பிரம்மபுரம். இதை எடுத்து காட்டுற வரலாறு இப்ப நாம் அனுபவிக்கிற சிதம்பரம் என்கிற கோயில். இத கடவுளா எப்படி அனுபவிக்கணும்னா, இது கொஞ்சம் இதுக்கு பேக்ரவுண்ட் எது உதவுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பௌத்தத்துல ஒரு கொள்கை கணபங்கவாதம் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குது, அல்லது கணபங்கவாதம், அல்லது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற காரண காரியம். அதை இன்னும் தியரி ஆஃப் மொமெண்ட்ரினஸ் அப்படின்லாம் அதை இங்கிலீஷ்ல இந்த வடமொழியில பேரு. ஒரு விஷயத்தை தொடங்கி விட்டுட்டா அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும், அதுக்கு இன்னொரு ஆள்லாம் கடவுள்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு அந்த கொள்கை நம்ம நாகார்ஜுனர் தான் அதுல கொண்டு வந்தார். அப்போ ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வி வந்ததுன்னா, ஒன்னு போகுது ஒன்னு வருது, ஒன்னு போகுது ஒன்னு வருதுன்னா, விளக்கு எரிய வச்சுட்டோம்னா எரிஞ்ச விளக்குல எண்ணெய் காலி ஆகிக்கிட்டே இருக்கும், வேற எண்ணெய் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது நமக்கு தெரியாது. ஸ்கிரீன் போட்டு பார்த்தா அந்த ஸ்லோ மோஷன்ல பாத்தீங்கன்னா அது தெரியும். இந்த ஒண்ணு போயிட்டே இருக்குது, இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கு, இது தொடர்ச்சியா நடக்கும், கடவுள் அல்லது வேற எதுவும் தேவையில்லைன்னு சொன்னான் பாருங்க. அப்ப என்ன கேட்டாங்க, இது வர்றதுனால அது போகுதா, அது போறதுனால இது வருதான்னு கேட்டோம். போகுது வருது எல்லாம் சரி, அதுதான் அவங்க இந்த இதுக்கு, அதாவது கொஞ்சம் அது அழுத்தமா புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்ல சில மாசம் சில சமயத்துல 32 நாள் வரும் இல்ல ஒரு மாசத்துல. மற்ற எந்த காலண்டர்லயும் உலகத்துல 32 நாள் வந்த மாதிரி வரலாறு கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு நாளை கணக்கு போடுறோம்ல, இப்ப லீப் இயர்லாம் வருது இல்ல, பிப்ரவரி மாசம் வருது இல்ல, அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, கணக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். என்ன கணக்கு? இந்த 12 மணிக்கு பிறகு ராத்திரி 12 மணிக்கு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், 11:59 வந்த உடனே 12 அப்படின்னு உழுந்து அப்புறம் 01ன்னு ஆரம்பிக்கணும். அது அப்படி வராது. அடுத்தது 1ன்னு ஆரம்பிச்சிடும், 01ன்னு ஆரம்பிச்சிடும். 12ன்னு முழுசா 01ன்னு வராது. நம்ம செல்போன்ல பாக்கிறது சொல்லக்கூடாது. நீங்க அந்த டைம் அமைப்புல அதுல ஒரு செகண்ட் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். 12:60 அதுக்கப்புறம் 01ன்னு வரணும். அந்த நடுவுல இருக்கிறது இல்ல, 60 போன உடனே 12 போன உடனே 12:01 வருது இல்ல, இதுக்கு நடுவுல என்ன கணக்கு இருக்குதுன்றது. அப்பதான் இந்த மாதிரி நீங்க சொல்ல முடியாத விஷயத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூனியம் அப்படின்னு பேர் வச்சாங்க. நாம சொல்ற சூனியம் வேற, அவங்க சொன்ன சூனியம் தான். இது சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுதான் சூனியம்னு அவங்க வச்சது. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்குதுன்னு சொன்னாங்க பாருங்க, இந்த கேப்பும் ஒரு ஆகாயம். நீங்க முதல்ல அப்படியே ஒரு மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா, எல்லா பொருள்களும் ஒரு புள்ளியில இருக்கும். இந்த புள்ளியும் இன்னொரு புள்ளியும் சேரதுக்கு நடுவுல இருக்கிற ஆகாயம் தான் எங்கும் சிதம்பரம். இந்த புக்குலையும் இப்போ ஒரு பேப்பர் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த பேப்பர்ல ஒரு காகித கூழும் இன்னொரு காகித கூழும் உங்களுக்கு தெரியுது இல்ல,
இதுவும் அதுவும் இன்னொன்னு அதுவும் அதுவும் அந்த ரொம்ப மைன்யூட்டா மைக்ரோஸ்கோப் வந்து பார்த்தாலும் அது சேருது இல்ல, அந்த சேர்றதுக்கு நடுவுல இருக்கிறதுக்கு பேரு ஆகாயம். அப்படி இல்லைன்னா அது கிழியாது ஒரு பொருளா இருந்தா. இப்ப என்ன இன்னும் அதை எப்படி அழுத்தமா பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பொருளும் சேரல அப்படின்னு சொன்னா இன்னொரு பொருளா அது உருவாகாது. சரி, ஒவ்வொரு பொருளையும் பெருமான் ஏன் நடுவுல கேப் மாதிரி ஒரு ஆகாயம் மாதிரி இருந்து அதை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொருளுக்கும் தனித்தன்மை உண்டு அப்படிங்கிறதுனால அவன் சிதம்பரம். எந்த பொருளுக்கும் இதை நிரூபிக்க முடியாம தான் சங்கரர் என்ன பண்ணாரு, இது இல்லவே இல்லை அப்படின்ட்டார். இது இது இருக்குதுன்னு சொல்லிட்டா அப்புறம் இந்த பொருளுக்கான தனித்தன்மையை எப்படி நிரூபிப்பீங்க? எந்த பொருளுக்கு? இந்த சடப்பொருளுக்குன்னு ஒரு பொருளை முடிவு பண்ணணுமா இல்லையா? அந்த பொருளுக்கும் தனித்தன்மை கொடுத்து அந்த பொருளோட தயாரிப்புக்கு இன்னொன்னோட மிக்ஸ் பண்றதுதான் மாயா ப்ராடக்ட். இந்த மாயா ப்ராடக்ட்ல அந்த பொருளுக்கு தனித்தன்மை கொடுத்தாதான் இதை சேர்க்கிறதுக்கு நடுவில் இருக்கிற கேப்ல ஒரு ஆகாயம் இருக்குது, அதுக்கு பேர் தான் எங்கும் சிதம்பரம்னு புரியும். இந்த திருமூலர் சொன்ன அந்த சிதம்பரம் கோயில் நமக்குள்ள சிதம்பரம் இதய ஆகாயம், ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் சிதம்பரம் இருக்கு. அந்தந்த பொருள் தன்மையோடு இணைந்து நின்றும் அந்தந்த பொருள் தன்மையை ஆற்றலை உருவாக்கியும் அல்லது இயக்கியும் செயல்படுத்துகிற அந்த பரம்பொருளுக்கு ஒவ்வொன்றுத்திலையும் எங்கும் சிதம்பரம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறது தான் அந்த நுட்பமான விஷயம். அதுக்கு அடுத்தது பாருங்க, எங்கும் திருநட்டம். அந்த பொருள் என்ன பண்ணுதுன்னா சும்மா இல்ல, அது இயங்கிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு நாம இயக்கிறது ஒண்ணு, அதுவா இயங்கிறது ஒண்ணு. நாம இயக்கினா வேகமா அழிச்சிருவோம். இப்ப மலை இருக்கும், மலையை உடைச்சி நாம மண்ணாக்குவோம், கல்லாக்குவோம், இன்னொன்னு ஆக்குவோம். இது வேகமா நாம பண்ணிடுவோம். ஆனா மலையும் அப்படியே இருக்காது, கொஞ்ச நாள் கழிச்சு லட்சம் வருஷம் கழிச்சு அதுவா மண்ணா இருக்கும். இப்படிதானே நீங்க படிவப்பாறை எல்லாம் பாக்குறீங்க, புவியியல் படிக்கிறவங்களுக்கு தெரியல. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு பொருளும் இன்னொன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது, அது நமக்கு தெரியாது. ஆனா நாம என்ன பண்றோம்னா, நமக்கு வேண்டும் என்பதற்காக வேகமா மாத்துறதை தான் மாறுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்ப ஒவ்வொரு பொருளுக்கு உள்ளேயும் இருக்கிற சிதம்பரம் அந்தந்த பொருளை இயக்கி கொண்டிருந்தா அதுக்கு பேர்னா எங்கும் திருநட்டம். அதுக்கப்புறம் எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டு. அது இதுக்கப்புறம் அதை திருப்பி போடுறார். முதல் 2 வரியில இருப்ப பேசிட்டார். இப்ப என்ன பண்றாருன்னா, எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள்னு போட்டார். ஏன் இதை இந்த 2வது வரிக்கு அர்த்தம் வேற, இந்த பின்னாடி இருக்கிற 2 வரிக்கு மெத்தடாலஜி வேற, முன்னாடி இருக்கிற 2 வரிக்கு மெத்தடாலஜி வேற. முன்னாடி இருக்கிற அந்த எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா, எல்லா பொருள்களிலும் இணைந்திருக்கிற பரம்பொருளையும் அதனுடைய அருளாகிய சக்தியையும் தெரிஞ்சுக்கிற முறை. எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் அப்படிங்கிறது என்னன்னா, அவன் மாதிரியே இன்னொன்னு அறிவு பொருள் ஆன்மா இருக்குல்ல, இந்த ஆன்மாவை வச்சு பேசுற விஷயம் இது. எங்கும் சிவமாயிருத்தலால்னா எல்லா பொருள்களிலேயும் சடமாக இருக்கிற இறைவன், சிதம்பரமாக இருக்கிற இறைவன் மட்டும் நினைக்காதப்பா, எல்லா பொருள்களிலேயும் உன்னளவில் ஞானமாக இருக்கிறான்னு நீ பாரு. அதுக்கப்புறம் தான் அதுல அருள் உனக்கு தெரியும். அதுல நேரா இணைஞ்சிருக்கிறது அருள் தான். இதுல உலக பொருள்கள் சடப்பொருள்கள்ல இறைவன் நேரா இணைஞ்சிருந்தாலும் எங்கும் திருமேனி தான், அருள் தான் அது. ஆனா அந்த இறைவனுக்கும் சக்திக்கும் என்ன இல்ல, பிரிப்பு கிடையாது. அது சிதம்பரமா இருக்குது. இப்ப என்னன்னு கேட்டா, நீ அந்த பொருளை பாக்குற, நீ பார்க்கும்போது எங்கும் சிவமா இருக்கிறது அப்படின்னா உனக்கும் ஞான தொடர்பா தான் நீ அந்த பொருளை பார்க்கணும்.
அதை பார்த்தீங்கன்னாதான் எங்கும் சிவன் அருளோட விளையாட்டா அது தெரியும். அருளோட விளையாட்டா அப்புறம் தெரியுது. முதல்ல அருள் தான் இருப்பு, நாம ஞானம், இந்த பக்கம் மறுபடியும் உங்களுக்கு அருளா தெரியணும். இப்படி தெரிஞ்சதுன்னா இப்பதான் என்ன தெரியும்? சிவசிவான்னு தெரியும். இந்த சிவசிவான்னு சொன்னா சொல்றதெல்லாம் இதான். இந்த சொல்றது தெரியுதுன்னா இதான் சிவசிவான்னு தெரியுதுன்னு சொன்னா, இப்ப நீங்க போனோம் எதுக்கு? மாணிக்க வாசகருடைய அந்த பாட்டுக்கு அர்த்தம் இப்ப தெரியும். இதுல என்ன அற்புதம் கேட்டீங்கன்னா, மாணிக்க வாசகருடைய பாட்டு நமக்கு கோயில் பதிகம். இந்த கோயில் பதிகத்துல கோயில் மூத்த திருப்பதிகம், கோயில் பதிகம் வச்சிருக்கிறோம்ல, இந்த முதல்ல பாடினது மூத்த திருப்பதிகம் அப்படிங்கிற மாதிரி பேர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் உண்டு. ரெண்டாவது பாடினதுனால அதுக்கு கோயில் திருப்பதிகம் பேரு. பழசுங்க முதல்ல பாடினதுங்கிறதுனால மூத்தது, ரெண்டாவது பாடினதுனால திருப்பதிகம் அப்படிங்கிற மரபை சாதாரணமா சொல்றது. ஆனா அதுக்கு ஒரு உள் தலைப்பு ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அதோட விஷயம் என்ன அப்படிங்கறத சொல்றாங்கல்ல. அப்ப கோயில் மூத்த திருப்பதிகத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனாதியாகிய சத்காரியம். அந்த தலைப்பை நீங்க பார்க்கணும். நீங்க வச்சிருக்கிற திருவாசகத்தெல்லாம் இருக்குதான்னு எனக்கு தெரியாது. திருமன்றம் போட்ட பதிப்புல எல்லாம் அந்த மாதிரி போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் இலங்கை அவங்களெல்லாம் இப்படிதான் அந்த அதையும் சேர்த்து தான் போடுவான். அனாதியாகிய சர்க்காரியம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே இறைவன் எப்படி காரியப்பட்டான் அப்படின்னு அர்த்தம். இறைவன் காரண காரியமா இருக்கிறானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனுக்கு ஆக்கம் அழிவு இல்லைன்னா படிப்போம். ஆனா இறைவன் எல்லாவற்றிலேயும் கலந்திருக்கிறான்னு சொன்னா அது ஆக்கமா அழிவான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இது ஒரு விஷயம் இருக்குது இல்ல, அதுக்குதான் அனாதியாகிய சத்காரியம் போட்டார். ஏன் சத்காரியம்? சத்துனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க படிச்சிருப்பீங்க. சத்துனா என்னன்னு கேட்டீங்கன்னா, மாறாத உள்பொருள். அசத்துனா மாறுகின்ற உள்பொருள். மாறாத உள்பொருள் சத்து, மாறுகின்ற உள்பொருள் அசத்து. இதான் சைவ சித்தாந்த முறைப்படி நீங்க எழுதிக்கணும். இந்த சத்துனா அழிவது, அசத்துனா அது சத்துனா அழிவில்லாதது, அசத்துனா அழிவதுன்னு நீங்க எழுதக்கூடாது. மாறும் உள்பொருள், மாறாத உள்பொருள் அப்படின்னு எழுதணும். ஏன்னா எல்லாமே நமக்கு எது? உள்பொருள் தான், எதுவும் இல்லாத பொருள் கிடையாது. நம்ம சைவ சித்தாந்தம் படிக்கும் போதே இப்படி ஒரு மெத்தடாலஜி நீங்க வச்சுக்கணும். அப்ப அனாதியாகிய சத்காரியனா என்ன அர்த்தம்னா, மாறாத பரம்பொருளினுடைய காரியப்பாடுனா என்ன அர்த்தம்? செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கிற விஷயம்தான் கோயில் மூத்த திருப்பதி. மூத்தனா முதல்ல பாடினால மட்டும் இல்ல, அனாதியிலேயே கடவுள் எப்படி இந்த உலகத்தில் நமக்கு நிலைத்து சிதம்பரமாக இருக்கிறது, இந்த அனுபவத்தை தான் திருமூலர் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தின்னு ரொம்ப அழகா சுருக்கி அவரை 2 பாட்டு தான் பாடிருக்காரு. எதுக்கு? திருக்கூத்து தரிசனம்னா என்னன்னு சொல்றதுக்கு திருமூலர் பாடினது 2 பாட்டு. அந்த 2 பாட்டுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் வகை. இந்த அற்புத கூத்து, சிவானந்த கூத்து, இதெல்லாம் நீங்க அனுபவிக்கிற வெரைட்டி. ஆனா இந்த 2 தான் அடிப்படை. அந்த 2 அடிப்படையில தான் மாணிக்க வாசகர் என்ன பண்ணிருக்கிறாரு? 2 பதிகம் அதுக்கு அமைச்சிருக்கிறார். எது? தில்லைய வச்சு. நீங்க இப்ப இந்த தில்லையில இப்ப இந்த தில்லை பதிகத்துல ஒரு அந்த பாட்டை அனுபவிச்சு பாருங்களேன். கோயில் மூத்த திருப்பதிகத்துல முதல் பாட்டே தான். உடையால் உந்தன் நடு இருக்கும், உடையால் நடுவுள் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பது. ஆனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தியம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றே சொன்னார்ல. இந்த பாட்டிலேயே இந்த முதல்ல என்ன சொல்றாரு? இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னார்ல. உடையால் உந்தன் நடு இருக்கும், உடையால் நடுவுள் நீ இருத்தி, அடியே நடுவில் இருவீரும் இருப்பது. இந்த இருக்கிற விஷயம் என்னங்கிறது தான் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம்.
அப்ப இதுல நீங்க இதுக்கு நான் வியாக்கியானம் சொல்லும் போது உடையால் உந்த நடுவிற்கும் உடையால் நடுவுள் நீருத்தி அப்படி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லும் போது நாம எல்லாரும் சொல்லும் போது என்னத்தை பயன்படுத்துவோம்? சிவய சிவய அப்படின்னு எழுதி காட்டுவோம். அதானே எழுதி காட்டுவோம். சிவய சிவய எழுதி 2 சீக்கு நடுவுல வா இருக்குது. சிவய சிவய ஒரு சீக்கும் இன்னொரு வாக்கு நடுவுல யா இருக்குது. அப்புறம் 2 யாவுக்கு நடுவுல சிவ இருக்குது. இது எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மந்திர ஜாலத்தெல்லாம் நாங்க அதுக்கு தான் போடுவோம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரிய வைக்கிறதுக்கு தான். உடனே நீங்க சிவைய சிவதான் அப்படியே கடவுள் மாதிரியும் அதுல வந்து நீங்க என்னமோ உக்காந்துங்கிற மாதிரிலாம் மிதக்க கூடாது. அது ஒரு என்னது அது புரிய வைக்கிறதுக்கு ஒரு வழி. அதுதான் இப்ப திருமூலர் புரிய வைக்கிறார். ஒண்ணும் இல்லப்பா, இந்த உலக பொருள்கள்ல எங்கும் இறைவி தான், அதாவது சக்தி உடையால் இருக்குது. அந்த உடையால் தான் திருமேனி. உடையால் நடுவுள் நீ இருத்தினா அதுக்குள்ள ஞான பொருளாகிய சிவம் இல்லாம இல்ல. அதுக்கப்புறம் உடையால் நடுவுள் நீ இருத்தின்னு சொல்லிட்டு உடையாலும் உந்தன் நடு இருக்கும். இதுல என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இந்த 2 பேரும் கலந்து இருக்கிறாங்கிறது தான் திருமூலர் என்ன பண்ணாரு, எங்கும் சிவசக்தின்னு போட்டார். அப்போ திருமூலர் விஷயத்துல மாணிக்க வாசகர் எவ்வளவு தெளிவா மாற்றாம இவ்வளவு அனுபவமா அதை உண்மைப்படுத்துறாரு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற ஒரு 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 அற்புதம் வச்சுங்களேன். அதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நீங்க 2 பேரும் எனக்குள்ள இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த வெளி உலகத்தில் இருக்கிற அதே இறைவன் தான் என் ஆன்மாவாகிய அந்த இடத்துல தகராலயத்துல அல்லது இதய ஆகாயத்துல 2 பேருமாவே இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவசக்தின்னு இல்ல, இந்த சிவசக்தியாக உலகம் முழுக்க இருக்கிற அந்த பரம்பொருள் தான் உனக்கு உள்ளேயும் இருக்கிறதுன்னு அர்த்தம். முடிஞ்சுதா? இதெல்லாம் இருப்பு. இருப்புன்னா இதுதான் வைப்பு, இதுதான் வந்து பேலன்ஸ். முடிஞ்சுதா? இப்ப இதை கூட பேலன்ஸ் சொல்லக்கூடாது, எக்ஸிஸ்ட். அதாவது இவ்வளவுதான் இந்த எக்ஸிஸ்ட் அப்படிம்பாங்க. வழி இல்லை, ஒரு எஸ் போட்டுக்கணும். அது இல்லை, இந்த எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது இவ்வளவுதான் இருப்பு. இதுக்கு அப்புறம் அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம். அப்படி வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னின்றேன்னு சொல்றாரு பார், அதுல கொஞ்சம் நீங்க அனுபவிச்சீங்கன்னா நீங்க உங்க எதிர இருக்கிற உலகத்தை இப்ப பாக்குறீங்க. பார்க்கும்போது இந்த எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் அப்படிங்கிற மாதிரி நீங்க அனுபவிக்கணும். இப்ப அனுபவிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உலக பொருள் வந்து இறைவனும் இறைவியும் கலப்புல இருக்குதுங்கிறதுலாம் உண்மைதான். ஆனா உலக பொருளுடைய தனித்தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அது சடம். இப்ப நீங்க அதை பாக்குறீங்கன்னு சொன்னா எங்க போயிருவீங்க? சிதம்பர அனுபவம் உங்களுக்கு கிடையாது. என்ன இருக்குன்னு கேட்டா மறுபடியும் கேதான் போகும். அப்ப நீங்க அதை அனுபவிக்கணும்னா அதுல சிவத்தை பார்க்கணும்னா உங்களுக்கு ஞானம் வரணும்னு அர்த்தம், அல்லது ஞான தொடர்புல நீங்க அந்த பொருளை அனுபவிக்கணும்னு அர்த்தம். அதுதான் முன்னின்றே. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, உன்னை வச்சு நான் அதை பார்த்தேன்னா தான் இப்ப என்ன தெரியும், அருள் என்பது அனுபவமாக ஆகும். எது அருள்? எல்லா பொருள்களிலேயும் இருக்கிற இறைவன் அருள் என்பது அனுபவமாகும். அருளை புரியாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அருளை தான் அர்த்தம் இல்ல, நான் அருளை அனுபவிக்கணும்னு அர்த்தம். இததான் ஆர் திரைன்னு போட்டாங்க. ஆர் திரைனா இந்த திரையில நான் அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கிறது? இது இறைவனும் இறைவியும் தான் உலகம், ஆனா இது திரையா இருக்குது, நான் அனுபவிக்க முடியல. எப்ப அந்த திரை இல்லாம அனுபவிக்கிறது? அதுக்கு தான் சிவம் அப்படிங்கிறத நீ வந்து அது இறைவனுடைய விஷயமா பார்த்தேன்னா எல்லாத்திலையும் ஒதுக்காம உன்னை எல்லா பொருள்களிலேயும் இருக்கிறவனாகிய இறைவனே தூக்கிக்குவான் அப்படிங்கிற.
இது என்ன, இது எல்லாம் செய்தியை தெளிவா சொல்லிட்டேன். ஆனா எந்த மாதிரி அது பறந்ததுன்னு எனக்கு தெரியாது. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருமூலர் பாட்டுல இருக்கிற 4 வரி திருவாதிரைக்கான அடிப்படையையும் காட்டுது. கோயில் அப்படிங்கிற சிதம்பரத்தை வச்சு மாணிக்கவாசகர் தொடங்கின விஷயத்தையும் தெளிவுபடுத்து. உடையால் உந்த நடுவிற்கும் உடையால் நடுவில் நீர் தீங்கிறது இந்த பதியத்தோட கடைசியில ஒரு பாட்டு இருக்குது. என்ன பாட்டு? இந்த பதியத்தோட கடைசியில ஒரு பாட்டு இருக்குது. இந்த நல்காதொழியா நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி நயன நீர்மல்கா வாழ்த்தா வாய்க்குழரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளா என்னை உடையானே அப்படிம்பார். அதாவது இந்த விஷயத்துக்குள்ள இது தளர்ந்து போயிடுமா? எது இந்த விஷயத்துல அது ஒன்றும் வெற்றி பெறாதான் இந்த உயிர். அதுக்கு பேர் தான் ஒல்கா நிற்குன்னு சொல்றாரு. இது எழுதுறவங்க என்ன பண்றாங்கன்னா, மாணிக்கவாசகர் ஒரு வழி சொல்றார். வாய் குழறா, வாய் குழறிடுமா, அதாவது என்ன சொல்றது அப்படிங்கிறது சொல்ல வராம வாய் குழறும் அப்படிங்கிறார். யாரு? மாணிக்கவாசகர். இதை பத்தி எழுதும்போது நம்ம குறிப்பு எழுதுறவங்க எப்படி எழுதுறாங்கன்னு கேட்டா, கண்டிப்பா இந்த திருவாசகத்தை படிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அதுல அனுபவம் இருந்தா அவங்க தடுமாறி அழுவாங்க, அவங்க வாயில வார்த்தை வராது அப்படிங்கிற அளவுக்கு அதுல உண்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பை எழுதுறாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ள நம்ம போவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அதை. ஆனா விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அனுபவத்துக்குள்ள நாம தளர்ந்து போயிடுவோமே தவிர இதுல நாம செடியா நிக்க மாட்டோம், அல்லது அதுக்குள்ள நாம நின்று அதுல எந்த அளவு நாம முயற்சி செஞ்சு வெற்றி பெற்றிட முடியாது அப்படிங்கிற விஷயம்தான் அதுல நிக்குது. அதனாலதான் இந்த பாட்டு 10வது பாட்டு இப்ப நான் சொன்னது. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை மாணிக்கவாசகர் பாடுறார். அந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமான பாட்டு தான். உங்களை பத்தி இல்லாது, நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய பாட்டு. நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, ஆனா அது அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்துடணும். காலையில இதை திருநாவுக்கரசர் எப்படி சொன்னாருன்னு காலையில சொன்னேன். எது இப்ப மாணிக்கவாசகர் கோயில் மூத்த திருப்பதிகத்துல சொல்ற 9வது பாட்டுல, சிரிப்பார் கலிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்து ஆடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காய். இதுல என்ன சொல்றாருன்னு என்ன புரியுதுல? காலையில அப்பரடிகள் சொன்னதை சொன்னேன், அதை ஞாபகத்துக்கு சொல்லிடுறேன். அப்பரடிகள் இந்த திருவாதிரை நாளை பத்தி பாடின அந்த பதிகத்திலேயே இதை சொன்னார். குணங்கள் பேசி கூடி பாடி தொண்டர்கள் பிணங்கும் தம்மில் பித்தரை போல பிதற்றுவார். அப்படியே அதே வார்த்தையை மாணிக்கவாசகர்கிட்ட நீங்க பார்க்கலாம். இப்போ விம்மா வெறுவா விழியார் தெழியா வெருட்டுவாய் வெருட்டுவார் தம்மாம்பிலராய் தரியார் தலைவன். தரியாருங்கிற வார்த்தையை அப்படியே பயன்படுத்துறார் மாணிக்கவாசகர். இங்கேயும் தரிப்பார்பார். அங்க தரியார்னு அவர் சொல்லிட்டு இங்க இவன் தரிப்பார்னு என்ன சொல்றாரு? வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் தலைவா என்பார். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன, நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கெல்லாம் எல்லாரும் நரி மாதிரி தான் வேலை பார்க்கறான்றார். அதாவது இந்த வரலாற்றுக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டீங்கன்னா, இப்படிலாம் பண்றான்னு இல்ல, இப்படிலாம் ஏமாத்துறான்னு சொல்றார். இதுதான் மாணிக்கவாசகர் சொன்னாரு, இதுதான் அப்பரடிகளும் சொன்னார். அர்த்தம் ஒன்னா நம்ம பிரமாதமா எழுதிக்கலாம், இப்படிலாம் அனுபவிக்கிறாங்கன்ட்டு. ஆனா வெளிப்படையா என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, தம் மாண்பு இளராய் தரியார் தலைவா. தம் மாண்புனா பேச்சுக்கும் செயலுக்கும் பொருத்தமே இல்லாத ஏமாத்தலாம் பாரு அப்படின்பார் வெளிப்படையா திருநாவுக்கரசர். தம் மாண்பு இளராய் தரியார் தலையால் முட்டுவார். அது மட்டும் இல்லையா, இவன் எல்லா வேஷமும் போட்டுட்டு சொல்லுக்கும் செயலுக்கும் ஒத்துமை இல்லாம, ஆனா முடியணும் அப்படியே பெருமான்னு முடியும் அப்படிங்கிறார். அது வேணும்னு முடிக்கிறானா வேணான்னு முடிக்கிறானான்னு இல்ல,
முட்டிக்கிறது வரைக்கும் அவன் ஏமாத்துவான் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதை தான் இவர் என்ன பண்றாரு மாணிக்க வாசகர் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. சிரிப்பாங்க, அதாவது கழிப்பாங்க, தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை, அப்படியே கூட்டம் கூட்டமா வேற பேசிப்பாங்களாம். முதல்ல என்னன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சியா தான் கோயிலுக்கு வராங்க, அப்புறம் நல்லா தான் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அதுல வேற கழிப்பா பேசுறது, தேனிப்பா பேசுறது. இன்னும் கேட்டா நயம், சுந்தரருக்கு ஒரு பேர் இருக்குது, நயத்துக்கு நல்ல சுந்தரனார். ஆனா அந்த பேரை கெடுத்தவன்னா யாரு யாரு நய வஞ்சகன்னு பேர். நயங்கிறது உயர்ந்த வார்த்தை எதுல, நம்ம திருமுறைப்படி. ஆனா அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா பிராக்டிஸ்ல நம்ம மக்கள் நய வஞ்சகன் ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி இவர் சொல்றாரு, அவன் அதாவது அப்படியே குஷியா பேசிக்கிறான், நாக்குல தேன் ஒழுகுற மாதிரி பேசிக்கிறான், அதுக்கப்புறம் கூட்டம் கூட்டமா பேசிக்கிறான், அப்புறம் அப்படியே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறாங்க, அப்படியே ஆகா ஓகோ நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைடு கட்டிக்கின்னு இவங்களும் தனியா பெருமாங்கிட்ட போய் ஏதாவது ஒண்ணு நான் அதை படிச்சேன் இதை படிச்சேன் இதை செய்யறேன் அப்படின்னு அதையும் சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், தலைவா நீதான் பெரிய ஆள்னு பெருமாங்கிட்ட எல்லாரும் முன்னாடியும் வேற சொல்றான். கடைசியா என்ன, நரிப்பாய் நாயேன் இருப்பேனோன்னா என்ன அர்த்தம், அவங்களாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் நரி மாறிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி நரி வேலையை நான் பண்ணுவேனான்றார். யாரு இந்த மாதிரி நரித்தனமான வேலையை பண்றதெல்லாம் ஏன் இந்த கோயில் பதிகத்துல திருவாதிரையை வச்சு திருநாவுக்கரசர் பேசுறார். இதுதான் விஷயம். மற்ற பதிகெல்லாம் விஷயம் விட்டுருங்க. இப்ப சிதம்பர பதிகத்தை வச்சுதான் யார் பேசுனது, இத மாணிக்கவாசர் இந்த மாதிரி ஒரு பாட்டை வேற எங்கேயும் பாடினதில்லை. அதாவது இந்த என்னது கபடர்கள் அல்லது நயவஞ்சகர்களை பற்றி மாணிக்க வாசகர் இந்த பாட்டுல பேசின மாதிரி வேற எங்கேயுமே பேசல. அதாவது கடைசியா அச்சோபதிகத்துல கூட என்ன சொல்லுவாரு, மூடன்னு திட்டாம மூடர்னு சொல்லுவார். ஞாபகம் இருக்கா? அதாவது பத்தி நெறி அறியாத முத்தி நெறி அறியாத மூர்கர் அப்படின்னு சொல்றாருல, பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் அந்த விஷயம்லாம் வரும்போது கூட மரியாதை கொடுக்குறார். இந்த இடத்துலயும் மரியாதை கொடுக்குறார். ஆனா அது எவ்வளவு மோசமானதா இருக்குது, அதுல கூட இந்த நாயேன் இருப்பேன்னு நம்பி இனித்தான் நல்காய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவு மோசமான விஷயம்லாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து காட்டிட்டு சரி இந்த லெவல்ல இருந்து நான் இனிமே திருந்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தியம், ஒரு சூளுரைக்கு இந்த நாளை எதிர்பார்க்கிறார். எந்த நாள? திருவாதிரை நாள். அதுதான் திருநாவுக்கரசரை வச்சு நமக்கு தெரியுது. எல்லாம் இவ்வளவு வேலைலாம் நடக்குதுப்பா, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இன்னையிலிருந்து இப்படிலாம் நம்பி இனித்தான் நல்காயே, அது கூட எவ்வளவு அழகா அந்த வார்த்தையை போட்டார். அதனாலதான் இந்த பதிகத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு அடுத்த பதிகத்தை தான் இருதய பதிகம். திருவாசகத்துல இருதய பதிகம்னா எதுன்னு கேட்டீங்கன்னா கோயில் திருப்பதிகம் தான். அந்த கோயில் திருப்பதிகம் அதோட கோயில் திருப்பதிகமும் நமக்கு சேர்ந்துதான் மாணிக்க வாசகருடைய ஒட்டுமொத்த விஷயத்துக்கே நாம விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மரபு உண்டு. அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கூடுதலா சிதம்பரத்தில் அருளை அடையும் குறிப்பு அப்படின்னு அதுக்கு எது, திருவாசக உண்மை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது பாருங்க, அதுல வர்ற செய்தி. அதே மாதிரி கோயில் பதிகத்துக்கு வரும்போது எந்த மாதிரி செய்தி வரும்னு கேட்டீங்கன்னா, பெருமான் அந்த கோயில் திருப்பதிகத்துக்கு சிவபெருமானே உள்ளவா காண வந்து அருள்வாய் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறதுக்கான பதிகமா நீங்க பார்க்கணும். அதுக்கு என்ன வரி சொல்லுவாங்கன்னா, பெருந்துரை தேசிகன் மோகம் இயம்பல் ஆகும். பெருந்துரை தேசிகன் மோகம் இயம்பல் ஆகும். இதெல்லாம் திருவாசக உண்மை. இப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? இதுவரைக்கும் இருக்கிற மோகத்துல தப்புன்னு ஒரு முடிவுக்கு வர்றது கோயில் மூத்த திருப்பதிகம். இனிமே நான் இது மேல நான் ஆசை வைக்க போறேன் அப்படின்னு சொல்றது கோயில் திருப்பதிகம். இதுவரைக்கும் இருந்தது இப்படி தப்புன்னு முடிவுக்கு வரணும், இதுக்கு மேல நான் இப்படி இருப்பேன்னு ஒரு ஆசையை முன்வைக்கணும். அது ரெண்டும் சேர்ந்ததுதான் கோயில் மூத்த திருப்பதிகம், கோயில் திருப்பதிகம். இது நமக்கு கோயில் திருப்பதிகத்தை வச்சு மாணிக்க வாசகர் சொல்றது. கோயில் திருப்பதிகம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தத்துவ அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த உலகத்தை, இந்த படைப்பை, அதோட இருப்பு என்னன்னு முதல்ல சொல்றது. இந்த இருப்பை நீ அனுபவிக்கும் போது எப்படி அனுபவிக்கணும்னா உன்னோட ஞான செயல்பாட்டில இருந்து அனுபவிக்கணும். அப்படின்னா என்னன்னு கேட்டா உலக பொருள்கள்ல இருக்கிற சிவத்தை அனுபவிக்கணும்னு சொல்றார். அப்ப உலக பொருள்கள் இருக்கிற சிவத்தை அனுபவிக்கணும்னா என்னன்னு கேட்டா ஒவ்வொரு பொருள் மூலமாகவும் நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறான் அல்லது எந்த மாதிரி அந்த பொருளினுடைய பயன்பாடு அப்படிங்கிறதுக்குள்ள போய் அதை விளங்க வைக்கிறது தான் சிவத்தோட தொடர்பு கொள்றது. அந்த மாதிரி நீங்க பண்ண பிறகுதான் அந்த பொருளே உங்களுக்கு அருளா அதுக்கப்புறம் அனுபவம் ஆகும். எப்படி அது? அதாவது நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல இப்படி சிவம்னு போட்டுக்கணும். இதுக்கப்புறம் ஒரு அருள். இந்த சிவம் அப்படிங்கிறதுக்கு நான் செயல்பட்டு சிவத்தை தெரிஞ்சிக்க அருள் அனுபவமாகும் அப்படின்னு சொல்றார். இப்ப இதை இன்னும் கூடுதலா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? சிவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற அருளை தெரிஞ்சுக்கிறதுன்னு தானே போகுது அர்த்தம் பார்த்தா. ஆனா அதுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா சிவம்ங்கிறது அவர் நேரா சிவத்தை தெரிஞ்சிக்க முடியாது. நீங்க பொருள்களில் இருக்கிற அடிப்படையில் அதோட ஞான அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். எல்லா பொருள்களுக்குமான ஞான அடிப்படையை தெரிஞ்சுக்கிறது தான் முதல்ல சிவத்தை பார்க்கறது. இப்ப எங்கும் சிவமாய் இருத்தலால் அப்படின்னா அது எல்லா பொருள்களிலும் இருக்கிற சிவத்தை நீங்க பார்க்க முடியாது. ஆனா சிவம் என்கிற அடிப்படையில நீங்க செயல்பட முடியும். செயல்பட்டாதான் முதல்ல உங்களுக்கு அருட்காட்சியே கிடைக்கும். அந்த அருட்காட்சி கிடைச்ச பிறகுதான் நீங்க சிவத்தோடைய கலக்க முடியும். இப்ப என்ன முறை வந்தது? அதுல உலக பொருள்ல இருக்கிறது அருள்ங்கிற ஒரு மூலம். அந்த அருள்ங்கிற மூலத்தை இயக்கிறது சிவம். அதுதான் எங்கும் திருமேனி எங்கும் திருநட்டம். நாம இப்ப அனுபவிக்கும் போது நேரா நீங்க பொருளை தான் பார்க்கறீங்க, அருள்ங்கிறத அதை அனுபவிக்கணும், சிவத்தோட சேரணும். இது ரெண்டுமே நமக்கு நடக்கல. ஆனா நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா நான் இதுவரைக்கும் இவ்வளோ கேவலமா இருந்தேன்னு சத்தியம் பண்ணணும், பிரமாணம் பண்ணணும். சத்திய பிரமாணம் முதல்ல பண்ணணும். அல்லது நான் இவ்வளோ விஷயமா இப்படி இருக்கிறேன்னு ஒரு சத்திய பிரமாணம் பண்ணிட்டு அதுல பிறகாம உலக பொருள்களோட தொடர்பு கொள்றதுதான் எங்கும் சிவமாயிருத்தல். இப்ப நீங்க சிவத்தோட கலக்கிறது இல்ல, நீங்க சிவமாயிருக்கிறதுல இயங்குறீங்க. இயங்கின பிறகு அந்த பொருள்ல உங்களுக்கான விஷயத்தை அப்படியே செய்து காட்டுற அருள் தெரியும். அந்த அருள் தெரிஞ்ச பிறகு நீங்க சிவத்தோட அதுக்கப்புறம் கலக்க போறீங்க. இப்படி கலந்தாதான் சிதம்பரம் அல்லது தகராலயம் அப்படிங்கிற அனுபவத்துக்கு நீங்க தயாராகிறீங்க அல்லது அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது. இப்ப அடுத்த பாட்டுக்கு போவோம். கோயில் மொத்த திருப்பதிகத்துல ஒண்ணு பார்த்தோம். இந்த கோயில் திருப்பதிகத்தை பார்த்தீங்கன்னா அதுல ஏன்னா நமக்கு கொஞ்சம் இணைப்பு தான் நான் தர முடியும். இதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதுங்கிறத ஒரு சாரமா தான் நான் கொடுக்குறேன். ஒவ்வொன்றையும் சின்ன சின்னதா எடுத்துக்கிட்டு விளக்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா நாம இது இந்த நாள்ல தான் இதை நாம சிந்திக்க முடியும். அதனால இப்ப கோயில் திருப்பதிகத்துல எடுத்த உடனே அடிப்பார். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி. நேரம் அப்படி அடிச்சிடறாரு. இந்த உலகம் இது காலையிலோட சொன்னேன். அப்பரடிகளும் திருவாரூர் பதிகத்தில் அதான் கேட்கிறார், எனக்கு மாற்றி காட்டு அப்படிங்கிறார். என்னன்னு கேட்டா அதுல பெரிய ஆள் அப்பரடிகள் தான். தாண்டகம் மட்டும் இல்ல, மறு மாற்ற தாண்டகம், மாற்ற தாண்டகம், மறுமாற்ற திருத்தாண்டகம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எத்தனை படியில அவர் மேல போறாருன்னு பாருங்க. இப்ப இங்க என்ன பண்றாரு மாணிக்க வாசகரு? மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் ஐந்தின் வழி அடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க, எனக்குள்ள இருக்கிறது பரஞ்சோதி. ஆனா மாறி நின்று மயக்குகிற வஞ்ச புலன்களால தெரியலன்னா பரவாயில்ல. நாம என்ன பண்ணணும்னா
நமக்கு தெரியிருந்தது நாம என்ன நிலையில இருக்கிறோங்கிறதுல உண்மை வேணும். அதுல ரொம்ப அல்டிமேட்டா ரொம்ப மேல போய் மாணிக்கவாசகர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் இந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறேன்னு சொல்றது இல்ல, எந்த அளவுக்கு நான் உண்மையா இல்லைங்கிறத சொல்லிடுறேன். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பொய்க்கு இங்கு விச்சுக்கேடு ஆகாது என்று என்னை வைத்தாய். அப்படின்னா என்ன இருக்குன்னா, பெருமான் நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு இவன் உண்மையை ஒத்துப்பான் அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு நான் பொய்யா இருக்கிறேங்கிறத சொல்லிடுறார். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பெருமான் இவன் உண்மை பேசல அப்படின்னு நினைக்க மாட்டான் பாருங்க, முழுசா நான் பொய்யன் அப்படின்னுறாருல. சொல்லிட்ட பிறகு இவன் உண்மை பேசுறான் அப்படின்னு தெரியாதா பெருமானுக்கு? ஏன்னா நான் இந்த அளவு இதுல தப்பு பண்ணன்னு சொல்லல, மொத்தமாவே நான் பொய்யன் தான்பா, நீ பொய்க்கு தானே ஒரு விதை மாதிரி என்ன வச்சிருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல சின்ன பொய் பெரிய பொய்ன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைல்ல. அதனால அவன் உண்மை பேசிட்டான்பா, அதனாலதான் இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி மாணிக்கவாசகர் வரலாற்றை நமக்கு காட்டி கொடுக்குறான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல மாறி நின்று நம்மை மயக்குகின்றதுன்னு தான் நாம சொல்றோம். இதுல சத்தியத்தன்மை நான் இத உண்மையா சொல்லிட்டு இதுல மாறாம இதுல தப்ப நான் எப்படி ஏத்துக்கிறேன்னு உள்ள போறதுதான் சிவத்தை தொடர்பு கொள்றது. சிவத்தை தொடர்பு கொள்ள சிவத்தோட நீங்க கலக்க முடியாது. இப்ப நீங்க ஒரு ஒரு கொட்டேஷன் படிக்கிறீங்க, ஒரு பழமொழி வருது, ஒரு பழமொழி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, அந்த பழமொழி படி நீங்க வாழணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? பழமொழியை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல செயல்பட்டு நீங்க வெற்றி காண்றீங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி நீங்க சிவத்தோட பழக ஆரம்பிக்கிறீங்க. சிவத்தோட பழகிறதுனா எல்லா பொருள்களிலும் உண்மைத்தன்மையை இயக்குதல்னு அர்த்தம். அப்ப இயக்க அந்த பொருள்ல அருளா தெரியும். ஏன்னா அதோட ஒரிஜினாலிட்டி அதானே. அது அருளா தெரிஞ்ச பிறகு நீங்க உங்களுக்குள்ள சிவம் கலக்கும். அதான் எண்ணுள் எழு பரஞ்சோதி. நீங்க அதோட பழக அதுல சிவம் உங்களோட கலக்கிறது இல்ல பிரச்சனை, உங்களுக்குள்ள அதுதான் இருக்குது. இது அப்படியே எழுந்து எல்லாத்தையும் கலந்துரும். அப்பதான் என்ன, கேரளின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பு. இங்கதான் என்ன வருது, நம்ம வள்ளலார் சப்ஜெக்ட் இங்கதான் வருது. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைங்கிறதுக்கும் அதான் மூலம். எந்த பரம்பொருள் எல்லாம் திருமேனி எல்லாம் சிவம் சக்தின்னு இருந்ததோ அது எனக்குள்ள இருந்து பெருகிச்சுன்னா அன்பு தெரியும். அப்பதான் நான் யாருன்னு கேட்டா, இந்த வெளிக்கு உள் வெளி கடந்து அப்பாலாய் உள்ள பொருள் இதுன்னு அனுபவிச்ச ஒரு ஆள். அதுல முதல் திருஞான சம்பந்தர். அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல எல்லா நாயன்மார்களும் போன பிறகு நமக்கு அருணகிரிநாதர் வர்றார். அந்த பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா அது ஆறுமுகமாக இருக்கிற பெரிய பரம்பொருள். அதனாலதான் அதுக்கு பேரு மாணிக்கவாசகர் சிவம் சிவம் சொன்னாலும் ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதின்னு மார்கழியில போட்டார். ஏன்னா திருவாதிரைன்னு வரும்போது அங்க ஆன்மாவின் அனுபவ திரை மறைப்பை நீக்கனா பெரிய பரம்பொருள்ங்கிற விஷயத்தை பேசுறார். அங்க சிவம்னு பேர் தேவையில்ல, முருகன் பேர் தேவையில்ல, ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதி. இப்ப நீங்க கோயில் பதிகம் எடுத்த உடனே கோயில் மூத்த திருப்பதிகம் கோயில் திருப்பதிகம் மட்டும் இல்ல, கோத்தும்பியும் தில்லையில பாடினது தான், இன்னும் சில பதிகங்களும் தில்லையில பாடினது தான், திருச்சதகமும் அதுதான். அப்ப நாம தில்லையில பாடினது திருக்கோயில் மூத்த திருப்பதிகம் கோயில் திருப்பதிகம் மட்டுமா சொல்ல முடியாதுல்ல. கோயில் திருப்பதிகம்னு ஏன் பேர் வைக்கிறாருன்னா, இந்த கோயிலுங்கிறது மருந்தீஸ்வரர் திருக்கோயில்னு இன்னொன்னு ஒட்டாம எங்கும் சிதம்பரமாயிருக்கிற அனுபவத்தை பற்றி பேசுகிற பாடல் அது கோயில் பதிகம். அந்த கோயில் மட்டும் இல்ல, அது எங்கும் சிதம்பரமாயிருக்கிற அனுபவம் எனக்கு உள்ளே இருந்து பரஞ்சோதியாக எழுந்து அது எனக்கு இன்பமாக அன்பினால் அனுபவப்படுமானால் அதை நான் இது வரைக்கும் தூக்கி பிடிச்சா மாணிக்கவாசகர்ங்கிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப ஏதோ நம்ம சிவபரம்பொருளையும் நடராஜ பெருமானை பத்தி மட்டும் பேச வரல, இப்போ காலையில அதை பத்தி விரிவா பேசிட்டோம். ஆனா அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமூலர் பாட்டு நமக்கு கிடைச்சதுனால இது தெளிவாகுது, வேற ஒண்ணும் இல்லை. அது மாணிக்கவாசகர் மாத்தலன்னு தெரியுது. அதுல எவ்வளவு பெரிய விஷயமா அதை பார்க்கணும்னு மட்டும் மாணிக்கவாசகர் நமக்கு சொல்றார்.
அப்ப பெரிய விஷயமா பார்க்கறது ரொம்ப எளிமையா சொன்னா, எங்கும் சிதம்பரமாய் இந்த அண்டம், அதாவது அண்ட பகுதியின் உண்டை பிறக்கமாக இருக்கிறது தான் எங்கும் திருமேனி. அதுக்குள்ள இணைக்கிறது சிதம்பரம், அது சிவசக்தியாகவே இருக்கிறது. அத உனக்கு உள்ள இருக்கிறது, அது எழுந்திருக்குமானால் எங்கும் திருமேனியாக இருப்பது உனக்கு உள்ளே தானாக பெருகுகிறது. அப்ப உன்னுடைய அனுபவம் அன்பை இன்பமாக அனுபவிக்கும் அனுபவம். இதுதான் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும் பெரும் ஜோதி அனுபவத்துக்குரிய மூலமாகிய கோயில் பதிகம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.